12th ஸ்டாண்டர்ட் 3D டைமென்ஷனல் ஜாமெண்ட்ரி ஆஃப் அதில் வந்து இம்பார்ட்டன்ட் சம்ஸு டைரக்ஷன் ரேஷியோஸ் அண்டு டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த லைனை கொடுத்து அதில் டைரக்ஷன் ரேஷியோஸும் டைரக்ஷன் கொசைன்ஸும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இஃப் எ லைன் மேக்ஸ் ஆங்கிள்ஸ் 45 டிகிரி 60 டிகிரி அண்டு 120 டிகிரி வித் த ஆக்சிஸ் ஃபைண்ட் இட்ஸ் டைரக்ட் கொசைன்ஸ். இந்த லைனுக்கு ஒரு லைன் போகுது, அந்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 45 டிகிரி 60 டிகிரி 120 டிகிரியாக இருக்குது. இதுக்கு வந்து டைரக்ட் கொசைன் என்னவா வரும் அப்படின்னு பார்க்கணும். இந்த டைரக்ட் கொசைன்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னா LMN. அடுத்து வந்து ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பீட்டா காமா. லைன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அண்ட் இஜெட் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இது மூணுமே யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் 45 டிகிரி பீட்டாய்க்கு வந்து 60 டிகிரி காமா வந்து 120 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ L ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபான்னு சொல்லுவோம், M ஈக்குவல் டு காஸ் பீட்டான்னு சொல்லுவோம், N ஈக்குவல் டு காஸ் காமான்னு சொல்லுவோம். அப்போ இந்த வேல்யூவில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா L என்ன M என்ன N என்னன்னு கிடச்சிரும். அவ்வளோதான், வேல்யூ முடிஞ்சிச்சு. அப்போ L ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/√45க்கு 1/√2. M ஈக்குவல் டு காஸ் பீட்டா அப்படின்னா காஸ் 60 வேல்யூ வந்து 1/2. அடுத்து N ஈக்குவல் டு காஸ் காமா. காஸ் வந்து 120ன்னு கொடுத்துருக்காங்க. 120 நம்ம 90 + தீட்டான்னு பிரிக்கலாம். காஸ் 90 + தீட்டா அப்படின்னா அது மைனஸ் சைன் தீட்டா. அப்போ சைன் 30. அப்போ -1/2. LMNங்கிறத டைரக்ட் கொசைனு. ஸோ த டைரக்ட் கொசைன் இஸ் 1/√2 1/2 -1/2. தேங்க்யூ.